தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சிறு தொழில் பழைய பொருள் வியாபாரி நலச்சங்கம் துவக்குழா நிகழ்ச்சியிலே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த நிர்வாகிகள் செயல்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக உயிர் காப்பதற்கு ஹெல்மெட் கட்டாயம் என்பதை அரசு சட்டம் விதித்தாலும் மக்களுக்கு மேலும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு ஹெல்மெட் வழங்கி இன்று 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஹெல்மெட் வழங்கி அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக இன்முகத்தோடு பரிந்துரை செய்கின்றார்கள். அதேபோன்று உடல் நலத்தை பேணி காப்பதற்கு முன்பு ஒரு காலத்தில் நாமெல்லாம் சைக்கிள் ஓட்டியது உண்டு. இப்ப சைக்கிளே பிள்ளைகளுக்கு ஓட்ட தெரியாமல் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் சைக்கிள் ஓட்டி உடல்நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனத்தையும் வழங்குகின்றார்கள். ஆகவே இந்த நிர்வாகிகள் பல்வேறு இடர்பாடுகளையும் தாண்டி தன் தொழிலில் சம்பாதிக்கின்ற பணத்தை ஒரு பகுதியை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு என்பது தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு என்பதை உள்ளபூர்வமாக நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோன்று இந்த ஒவ்வொரு வியாபாரிகளும் இந்த பழைய பொருள் வியாபாரிகள் என்பது ஒவ்வொருவரும் தவறாமல் வணிக நல வாரிய உறுப்பினராக நீங்கள் சேரப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை 1 லட்சம் ரூபாய் இருந்ததை மாற்றம் செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உள்ள சட்ட விதிகள் எல்லாம் திருத்தம் செய்து மீண்டும் 5 லட்சம் ரூபாயாக அதை நாம் உயர்த்தி கேட்டிருக்கிறோம். பல்வேறு இடர்பாடுகள், வெள்ளத்தால் பாதிப்பு, நெருப்பால் பாதிப்பு என்று சொன்னாலும் அதற்கெல்லாம் வணிக நல வாரிய உறுப்பினர் சேர்ந்தால் இழப்பீடு தொகை வழங்குவோம் என்பதை மிக அதிகமாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகிய ஒவ்வொரு வணிகர்களும் வணிக நல வாரிய உறுப்பினராக கட்டாயம் சேர வேண்டும். அதேபோன்று பெயர் பலகை கட்டாயமாக தமிழாக்க வேண்டும். அது விரைவில் அது பல்வேறு சட்டங்களை எடுக்க இருக்கிறது அரசு. அதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அந்த பணிதனை மாவட்டம் தோறும் செய்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பெயர் பலகை என்பது முதல் வரி தமிழில் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஆங்கிலமாக வைத்துக் கொள்ளுங்கள், வேற பிற மொழியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் முதல் வரி தமிழில் இருக்க வேண்டும், பெரிதாக இருக்க வேண்டும். இதை மீறுகின்ற வியாபாரிகள் மீது அரசு நடவடிக்கை என்பதை எடுப்பதற்கு முன்பாக நாமே பெயர் பலகை தமிழ் என்று சொன்னாலும் கூட தமிழ் வாசகம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. பேச விடுங்க, அவ்வளவுதான் கேட்கல நண்பா, அவ்வளவுதானே. நன்றி. அடிங்க, நீங்க அடிங்க. முடிஞ்சு போச்சு, திருப்பி கேட்டு. மத்திய அரசினுடைய பட்ஜெட் என்பது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள வியாபாரிகளை ஏமாற்றும் பட்ஜெட்டாக, பொய்த்து போன பட்ஜெட்டாக இருக்கிறது. எங்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்று மிக எதிர்பார்ப்போடு இருந்தோம். எந்த அறிவிப்பும் வரவில்லை என்ற ஏமாற்றம் இருக்கிறது.